டேய் விச்சு, அப்பா இந்நேரம் ஊர் புறா வசூல் பண்ண பணத்தை எண்ணி பீரோல அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு. நம்ம போட்ட பிளான் படி கச்சிதமா பேசி காரியத்தை முடிக்கிறோம். ஓகே? அசையாம அப்படியே நில்லு, அப்படியே திரும்ப. நீ என்ன பயப்பற? நாங்க முகமூடி கொள்ளைக்காரங்க. ஆமா, உயிர் மேல ஆசை இருந்தா பீரோல திறந்து உள்ள இருக்க பணத்தை பூரா அள்ளி அப்படியே சாக்கிர கட்டி கையில கொடுத்துரு. இல்ல என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? இது எங்க வாங்கின கத்தி தெரியுமா? யமதர்மராஜாட்ட வாடகைக்கு வாங்கினது. உசுரை எடுக்காம விடாதீ. இந்த கத்தியை வாங்குறதுக்கு யமதர்மராஜாட்ட வரைக்கும் ஏண்டா போனீங்க? நம்ம சமயக்கார முனியாண்டிட்ட கேட்டிருந்தா குறைஞ்ச வாடகைக்கு வாங்கி கொடுத்துருப்பல. பணத்தை அடியா. பணம் தானே சார், 5 வட்டிக்கா 7 வட்டிக்கா? என்னப்பா அடிக்கடி ஏரியா மாத்திக்கிட்டீங்க? ஒரு இடத்துல வச்சு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவுப்பா பணம் வேணும்? அது வந்து எங்களுக்கு இப்ப 20,000 தான் தேவை. அதை மட்டும் இப்ப கொடு. ஒரு 125 ரூபா வாங்கிக்கங்கப்பா. கல்ல சொல்றா, கல்ல சொல்றா. தரேன். அன்பு பண்ணிட்டு இருக்காண்டா. எடியா மாமா, என்ன வச்சோட இதே மாதிரி நாங்க அப்பப்ப வருவோம். வர்றப்பெல்லாம் பீரோவை ஒட்டித்தான் நிக்கணும். ஏதாச்சும் சாவியை காணாம பீரோவை காணான்னு கப்சா கட்டின மண்டைய தனியா கவி கொண்டு போய் செம்மறி ஆடத்துல மலிஞ்ச வளைக்கு வச்சுட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஃபாலோ மீ. உன்னையவே கூட்டான், என்ன கூட்டான்? ரொம்ப சேட்டை பண்றான். போயா நீ வாடா. பீரோ நிறைய பணம் இருக்குது, 20,000 மட்டும் வாங்கிட்டு போறாங்க. தொழிலுக்கு புதுசா இருப்பாங்களோ? யாருக்கிட்ட? ஏய் விச்சு, அப்பாட்ட இருந்து இவ்வளவு ஈஸியா பணத்தை வாங்க முடியும்னு நினைக்கவே இல்லடா. உசுருக்கு பயந்து கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்தாரு. இல்லன்னா அவத்த சல்லி காசு வாங்க முடியுமா? ஆமா, அதுவும் கரெக்ட். சரிந்தா, உனக்கு சரி 50%. தேங்க்ஸ். உடனே கார் எடுத்து போய் டேங்க் ஃபுல் பண்ற. ஏதோ முகமூடி கொள்ளக்காரங்கள்ட்ட பணத்தை பறி கொடுத்த மாதிரில இருக்கீங்க. பணத்தை பறி கொடுத்தது உண்மைதான். அதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்படல. என்னப்பா சொல்ற? டேய், அவனுக்கு 2 பேரும் எடுத்துட்டு போனது ஒரிஜினல் நோட்டு இல்லடா. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கோட நடக்கும்னு தெரிஞ்சு நான் சேஃப்டிக்கா வச்சிருந்த டம்மி நோட்டு. டம்மி நோட்டா? டேய் விச்சு, பாக்க அப்பாவி மாதிரி இருக்கிறான். 16 வயசுல சப்பான் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்க. ஏப்பா உன்னை அடிக்கிறாங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. டிப்ஸ் குடுக்கறது தப்பாயா? அழகப்பட்டது டிப்ஸுக்கு மறுபேர் என்னையா? தர்மம். தர்மம் பண்ண தப்பாயா? அதுக்கு போய் இவ்வளவு வேற சேர்ந்து ஒரு அப்ராடிய போட்டு அடிக்கிறாங்க ஐயா. ஐயா டிப்ஸ் கொடுத்ததுக்கா இந்த அடி அடிக்கிறீங்க? சார், இவன் டிப்ஸ் கொடுத்த என்ன நோட்டு தெரியுமா சார்? டம்மி நோட்டு சார், டம்மி. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுங்க. வேற யாரு? எங்க அப்பே. அந்த சண்டால எப்பயுமே பீரோல்ல நல்ல நோட்டு தான் வச்சிருப்பான். சரி, நான் போன அன்னைக்கு பார்த்து ஒத்த பக்க பிரிண்டால டம்மி நோட்டு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சியா. நானும் அதை தெரியாதனமா அள்ளிட்டு வந்து இங்க சப்பளை பண்ணிட்டேயா. இந்த அறிவுகட்ட பரதேசி பயிலும் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. நான் ஓட்ட பேசுறேன், இங்க பேசிக்கிட்டு கேட்டான். ஐயா ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு என்ன விட்டுருக்கியா. இனிமேல் செய்ய மாட்டேன். ஒப்பனை காட்டுவியா? எங்க அப்பனையா? ஆமா. கையெடுக்க காட்டுறேன். விட்டா நீ ஓடிடுவேன். அப்படி பரம்பரையில பிறக்கல, கௌரவமான தகப்பனுக்கு பிறந்த சொன்ன எங்க அப்பா களவாணி பையன்ல சொல்லிட்டா. உங்களுக்கு எங்க அப்பனை தானே காட்டுறேன். ஆமா. கைய பிடிக்க காட்டுறேன். கைய பிடிக்க காட்டன காட்டுறேன். பெட்ரோல் பங்க்ல வந்து பெருமாள் அடிக்க வாங்க. ஓ இருங்க, நான் முன்னால போறேன். நீங்க பின்னால ஃபாலோ பண்ணி வாங்க. பாண்டுரங்கா பண்டரிநாத பாண்டுரங்கா பண்டரிநாத பாண்டுரங்கா பண்டரிநாத. என்னப்பா எது கெட்ட பயந்துட்டியா? நான் ஏன்டா பயப்படுறேன்? மணி 4:30 ஆகுது. மார்கழி மாசம் விடிய விடிய தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மூதேவி கூப்பிடாமே வந்துருவாடா. நாங்க இருக்கும்போது மூதை உள்ள வருதாக்க. யாப்பா அப்பா, நேத்து ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்து வந்து நைட் 2 மணிக்கு தான் படுத்தோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து எழுப்பா. ஏன் உயிரை வாங்குற? படுறா சர்றா. வெளிய பெருமாள் பக்தர்கள் பக்தியோட பஜனை பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து பக்தியோட பஜனை பாடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி வரும்டா. பெரியவங்களை கும்பிட்டா பெருமாளை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அப்ப கும்பிட்டா பிள்ளைய கும்பிட்ட மாதிரி. நீ போய் நல்லா விழுந்து பிறண்டு கும்பிட்டு கொஞ்சோண்டு விபதி எழுதி கொண்டாந்து மேல விளாசிட்டு போய் படுப்பா. தூக்கத்தை கெடுக்காதா? டேய், நான் சொல்றபடி போய் பெருமாள் பாட்டு பால்ல டீ போடுறதுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன். கொண்டு வந்து மூஞ்சில கொண்டு. மூஞ்சிலியா? டேய், வர வர இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியாதா? இதுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டாசியமா? முடிவுதானடா. இந்த மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தூங்குவோம். அப்பதான் நமக்கு நிம்மதி. கரெக்டா சொல்லா. அதுக்கு காசு அதான் ஓசரத்துல பின்னாடி ஒரு பீரோ இருக்குல்ல, அது ஒரு ஓரத்துல கைய வச்சா தீங்குது. பரவாயில்லடா. இதுலயே எப்ப பார்த்தாலும் குறியா இருக்காங்களே.
அப்ப பீரோ பிரட்டி விட்டத்துல போட்டுற வேண்டியதுதான். படுக்கை இனிமேல் விட்டத்துலதான். பாண்டுரங்கா பண்டரிநாதா பக்தர்களே வாங்க, எங்க பஜனை பாடல் உங்களை தட்டி எழுப்புச்சா? யோ, உங்க பஜனை பாடலாம் ஒண்ணு எங்களை தட்டி எழுப்பல. எங்க அப்பா தான் எங்களை திட்டி அமைச்சிருக்காரு. சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பழைய பாண்டுரங்காவை ஓதிக்கிட்டே திரிவீங்க? என்னப்பனே செய்யறது, எங்க அப்பன் பாட்டெல்லாம் இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போனான். இப்படி ஓல்ட் டைப்ல பாடிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிருவான். இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அதனால ஏதாவது லேட்டஸ்டா பண்ணாதான் மக்கள் உங்க ஜோதியில வந்து கலந்துப்பாங்க. என்ன அது? அப்படிப்பட்ட டியூன் எங்க கைவசம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த பொட்டி? பழைய விலைக்கு விட்டு வேற தொழில் பார்க்க வேண்டியதா? எங்க கைவசம் நிறைய டியூன் இருக்கு. என்ன வச்சு எடுத்து விட்டுருமா? ஆரம்பிச்சிருவோங்க. சாமி, அந்த ஆர்மினிய பட்டி இங்க கொடுங்க. அதுலயே நாங்க கித்தார் வாசிக்கிறோம். கொண்டாங்க கொண்டாங்க. புதன்கிழமன் போய் சொன்னா பணம் கொடுத்துருவனா? காலண்டர் பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. 10 பைசா தர மாட்டேன். அப்பா, இண்டிபெண்டன்ஸ் டே படம் போணும்ப்பா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. நாட்டுல 3/4 பேர் இண்டிபெண்டன்ஸே இல்லாம இருக்காங்க. உனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே படம் கேட்கதாக்க? என்ன பாரு, வெளியில வாங்கினா தைலத்துக்கு காசு கேட்பாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட விளக்கெண்ணையும் வெத்தலையும் ஓசியில வாங்கி நெத்தியில ஒட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தலைகீழா நின்னாலும் இன்னைக்கு காசு கிடைக்காது. போடா போ. என்னடா சிவா, பணம் ஓகேவா? பணம் பாக்கலாமா? அட போட, நம்ம பாச்சா எதுவும் ஆட்டோ ஒண்ணும் பழிக்கல. ஏன் வெள்ளிக்கிழமைய சாக்கா வச்சுட்டு பணம் கொடுக்க முடியாதுன்றாரா? போச்சா போச்சா, எனக்கு அப்பயே தெரியும்டா. இந்த வெள்ளிக்கிழமை பணம் தரப்படாதுங்கிற சென்டிமெண்ட்டை ஏதோ ஒரு நாய் கண்டுபிடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. இப்ப நம்ம படுற அவஸ்தை எவனுக்காவது தெரியுதா? கவர்மெண்ட்ல எதுக்கோ சட்டம் போடுறாங்கயா. இந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஒரு தடா சட்டம் போடுறாங்களா? மாங்கா மாங்கா கிளிமூக்கு மாங்கா மாங்கா. ஏறுங்க ஏறுங்க. இந்த இடத்துக்கு என்ன பேருங்க? சாலிகிராமா. இங்க இருந்து மெட்ராஸ் எவ்வளவு தூரங்க? கிழிஞ்சிச்சுரா. எங்க? யோ, எனக்கு ஒண்ணும் கிளியல. ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர, என்ன வேணும் உனக்கு? சொந்த ஊரு பொள்ளாச்சிங்க. மெட்ராஸுக்கு போய் மாங்காய் வியாபாரம் பண்ணுனா பெரிய பணக்கார ஆகலாம்னு சொன்னாங்க. சத்தம் வரப்படாது. இப்ப நீ எங்க போகணும் அத முதல்ல சொல்லு. அது இல்லைங்க, அந்த நேரு சிலையா நின்னுட்டு புறா விடுறாருங்க. ஆமா. அந்த இடத்த என்னன்னு கேட்டேன். கிண்டின்னு சொன்னாங்க. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட போய் கேட்டனுங்க. அந்த இடத்துக்கு பேரு வடபழனின்னு சொன்னாங்க. சரி, இந்த மெட்ராஸ் எங்க இங்க இருக்குது? கொஞ்சம் இருக்கட்டு சொல்றேன். டே சிவா, நம்ம ஊர் நாடுகள்ல மாங்காமடையன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த பார்ட்டி தான். கரெக்ட். இவனை வச்சே நம்ம அப்பாவுடைய வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கிறான். ஐயா ஐயா, நீங்க தான் என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். ஏந்திரியா, நீ யாரு, என்ன திடீர்னு வந்து பொண்டாட்டியை காப்பாத்த? நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு தலைப்பிரசவம், வழியில துடிக்கிறா. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவளையா வயிற்றுக்கிற குழந்தைய காப்பாத்த முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் யாருக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பாரி வள்ளல் கூட புள்ளைக்கு தேர் கொடுத்தது ஒரு வெள்ளிக்கிழமை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாரி தேர கடனாவா கொடுத்தாரு? நீ கேள்விப்பட்டதுக்கெல்லாம் நான் நஷ்டப்பட முடியாது. அப்பா அப்பா, இவர் யாருன்னு தெரியல? தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, நல்லா உத்து பாருங்க. இவர் பெரிய திருவிளையாடல் சிவாஜி கணேசன். இவனை சும்மா பார்த்தாலே ஒரு வாரத்துக்கு சோறு திங்க முடியாது. இதுல உத்து வேற பாக்க சொல்றியாக்கு? அப்பா, போன வாரம் பிரசவ செலவுக்கா 5000 ரூபாய் போச்சு சரஸ்வதி, அவங்களோட புருஷன் பா இவரு. ஓ அப்படியா? அப்பா, வெள்ளிக்கிழமை அது இதுன்னு சொல்லி 1000 ரூபாய்க்காக பாத்தீங்கன்னா அப்புறம் இவர் பொண்டாட்டி செத்து போயிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய 5000 ரூபாயும் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு யோசனை சொல்லிருக்க. ஒருவேளை எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா உங்க பேரைய வைக்கிறேன். பணம் கொடுத்தா தாத்தா பேரைய வைப்பீங்கடா. போடா, உன் சரஸ்வதியை காப்பாத்தி என் லட்சுமியை மீட்டு கொண்டு வா. டேய் சிவா, என்னப்பா? உள்ள மாவு இருக்கு, 3 தோசை சுட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது. அப்பா, பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்க, இலவசமா இட்லி தோசை எல்லாம் தராங்களாம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா, தீந்துற போகுது. இப்பதான்டா நீ என் மகன். என்னடா சிவா, ஓகேவா? பின்ன மாங்காய் பார்ட்டி அசதிருச்சுல. எங்க வரட்ட 100 ரூபாய் கமிஷன் 900 ரூபாய் வெட்டியா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? யோ, யாரா? எங்க அப்பன் தான் நடிக்க சொன்னோம், எங்கிட்ட கிடையாது. முட்டி பேந்து போக முடி, மரியாதையா பணத்தை எடு. முடியாது. யோ, போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவோம். நான் உங்க அப்பன் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சுட்டு போயிடாதியா? வேணா ஒண்ணு செய்ய, 100 ரூபாய் எங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு 900 ரூபாய் நீ வேணா வச்சுக்க. எடுத்துக்க. ஒண்ணு பண்ண, இந்த 2 ரூபாய் டீ வாங்கி குடிங்க. யோ, ஒரு டீயே 2 ரூபாயா? ஒரு டீய வாங்கி 2 பேரும் பிரிச்சடிங்களா? என்ன மாங்கா மடையன்னு நினைச்சீங்களா?
லா 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 லா. டேய் என்னடா வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு. ஏதோ தீப்பிடி தெரியுற மாதிரி தெரியுது இல்லையா? டேய் அப்பா வேற தனியா இருந்தாரடா. அப்பா தனியா இருக்காரா? ஐயோ அப்பா 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 இருக்கிற சொத்தை ஆளுக்கு சரிபாதி எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இருந்தியே. இப்படி சொல்லாம கொள்ளாம எழுதாம இல்லாம நீ பாடு கிளம்பி போயிட்டேப்பா. இவனை நம்பி இந்த மெட்ராஸ்ல நான் மட்டும் எப்படி தனியா வாழ முடியும்? ஏய் கூப்பிட்டீங்களாடா? ஏண்டா அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போயிருவேனாடா? நீங்க எதுக்கு மட்டையை கட்ட நினைக்கிறீங்க எனக்கு தெரியுமாடா. பட்டையை கழட்டி அடிச்சு விட வேண்டியடியா. எது இதா பட்ட நல்ல ஐவிஸ்காரங்க ரோடு போட்ட மாதிரி எரிச்சாங்களா பாப்பா. என்ன பண்ணி கொஞ்ச நேரம் எங்களை பதற வச்சிட்டிய. ஈரக்குலைய அத்துப்பிட்டே நீ. அப்பா எங்க 2 பேருக்கு பசிக்குது, முதல்ல ஏதாவது சோறு தான் போடு. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு யாகமே நடத்த வேண்டியிருக்கு. வாங்கடா வந்து கொட்டிக்குங்க. கொட்டிக்கிறதா? டேய் சிவா இந்தா ரசம் ஊத்தி சாப்பிடு. ரசமாப்பா இது? ரசத்துக்கு உண்டான ஒரே குணம் புளிப்பு. அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. அது எப்படா இருக்கும்? அறிகுறி எப்படி இருக்கும்? போன வருஷம் வாங்கின 100 கிராம் புளிய தினம் எடுத்து திருப்பி 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 பிழிஞ்சு ரசம் வச்சா புளிப்பு எங்க இருந்து வரும்? இல்ல தெரியாம கேக்குறேன். ஏப்பா என்னமோ பக்கத்துல வெள்ளையா சுண்ணாம்பு தண்ணி மாதிரி வச்சிருக்கிய, இதுக்கு பேர் என்ன வச்சிருக்க? மேலாக்குல கலக்கி ஊத்தினா மோரு, அடியில கலக்கி ஊத்தினா தயிர், 2 in 1. இதுல எதிராம அவனே வேணும். வெண்ணெய் வேணும். அத நேத்தே எடுத்து வித்தாச்சு. வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெள்ளங்கனாப்லதான் கலக்கி விட்டு ஊத்து, புடிக்கிட்டு போட்டும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. போது. ஒரே புளிப்பு. கொஞ்சம் உப்பு போடக்கூடாதுப்பா. உப்பு தீந்து போச்சு, சாயங்காலம் தான் வாங்கணும். உப்புனா தீரதான் செய்யும், அது அதிகமா வாங்கி வச்சா என்ன? இப்படி நாட்டுல நிறைய பேர் கேப்பீங்கன்னு சொல்லித்தான் ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்கேன். என்ன பிளானு? என்னது சொல்லுங்க. சாம்பாரு, ரசம், உப்புமா, கிச்சடி, இப்படி உப்புல சமைக்கிறதெல்லாம் கடல் தண்ணியில சமைச்சிட்டா நாட்டுல எவனுமே உப்பு வாங்க மாட்டான்ல. எப்படி நம்ம பிளான்? இது ஐநா சபையில சொல்லி மெடல் வாங்க போறேன். கிழிஞ்சது ஐநா. நீ போட்ட இந்த சோத்து கூட என்னால ஜீரணிக்க முடியும்பா. ஆனா நீ சொன்னியே இப்போ ஒரு மாஸ்டர் பிளான், அதை என்னால ஜீரணிக்கவே முடியாதுப்பா. எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளையாடும் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. டேய் உங்களுக்கு வர வர குசும்பு அதிகமா போச்சு. நான் புகையில கிடந்து கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டா தின்னு விட்டு நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உன்னை யாருப்பா கஷ்டப்பட சொன்னா? ஒழுங்கா ஒரு வேலைக்காரி வச்சுக்கன்னா வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. அதானே? இல்ல நாங்களாவது பர்சனலா ஒரு வேலைக்காரியை வச்சுக்கணும் சொன்னா கேக்குறியா? அதுவும் மாட்டேங்கிற. டேய். சமையலுக்கு பா. வேலைக்கு வந்தா சேலையை ரவுக்கு துணியும் கேட்கப்படாதுங்கிற, சம்பளத்தை பத்தி நினைச்சே பார்க்கப்படாதுங்கிற, வேலைக்கு வர்றப்ப வீட்டுல இருந்து சாப்பாடும் கொண்டு வந்துருங்கிற. இப்படி ஒரு வேலைக்காரி உனக்கு எந்த தேசத்துல இருந்து வருவா? அப்படி ஒருத்தி தாண்டா இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வேணும். இதான் மந்திரிங்க போல. என்னடா டெல்லி பிளைட் வந்து ரொம்ப நேரமா ஆச்சு, இந்த மந்திரியை காணோம். அவராவது வர்றதாவது ஏன் என்ன? ஏதோ காட்டு பண்ணி தீவனத்துல ஊழல் பண்ணிட்டாராம். பிளேட்ல வர்றப்ப பாதியில இறக்கி பதவியை பிடிங்கி பசி ஏத்தி விட்டாங்களா வந்துகிட்டு இருக்காரு. டேய் சும்மா சுத்தாதடா. ஆமா அவர் எங்க அக்கா மாப்பிள உன்ன வந்து சுத்துறேன். அவன் பதவி பறிபோய் குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கான். ஏன்டா உண்மையை தானா சொல்றேன். அப்ப இந்த மேட்டர் இமிடியேட்டா ஈவினிங் நியூஸ்ல ஃபிளாஷ் பண்ணுவா பாப்போம். வேற ஏதாவது ஐட்டம் கிடைக்கும்னு பாப்போம். ஐட்டமா? நியூஸ்ரா அதுலயே புரியாது. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. நீ சேவலடா. சரி சரி இருந்து பாத்தே போலாம். சொன்னா நம்ம அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, நான் டெல்லில இருந்து வந்திருக்கேன் இன்டர்வியூக்காக. எம்டி எப்போ வருவாரு? உள்ள வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாரு. உங்க எம்டி கேரக்டர் எப்படி? ரொம்ப ஜாலியான டைப். வித்தியாசமான கேள்விலாம் கேட்பாரு. ஆனா நீங்க முகம் சொடுக்காம பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க செலக்ட் ஆவீங்க. நானும் அப்படிதான் செலக்ட் ஆனேன். தேங்க்யூ. அலகி எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் வரதராஜன் இருக்காரா? அவர் இன்னும் வரல சார். அப்ப அவர் போன் பண்ணாருன்னா சிவா வச்சு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ. சுமா லைலா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். டெல்லி பார்ட்டிடா? ஆமாடா. சார் நீங்க தானே மிஸ்டர் வரதராஜன்? எம்டி யா வரதராஜன். ஐ அம் தியாகராஜன். டிவில என்னோட கம்பேரிங் பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லிருந்தீங்க. ஓ கம்பேரிங் அவங்க நீங்க. யா ப்ளீஸ் டேக் a seat. Take a seat. Sit down madam, sit down. Please sit down. Sit down. யா ப்ளீஸ் உட்காருங்க. Down. தேங்க்யூ சார். டிவில என்னோட கம்பேரிங் எப்படி இருந்தது சார்? கம்பேரிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த சாங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல விச்சு? சாரி தியாகு. இல்ல சார், நான் பண்ணது டான்ஸ் ப்ரோகிராம். டான்ஸ் ப்ரோ. ஓ அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுருக்கு. ஓ ஐ அம் வெரி சாரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே யுவர் குட் நேம் ப்ளீஸ்? கங்கா, coming from Delhi.
சரி கழுது அது கிடக்கட்டும், முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லுமா? அதுதான் சார் அவர் இங்கிலீஷ்ல கேட்டாரு. அப்படி தெரியாது எங்களுக்கு. அவர் இங்கிலீஷ்ல கேட்டா நான் தமிழ்ல கேட்கக்கூடாதா? நான் தமிழ்ல கேட்பேன், ஹிந்தில கேட்பேன், தெலுங்குல கேட்பேன், ஜெர்மன்ல கேட்பேன், இத்தாலியில கேட்பேன், ஏன் மதுரை பாஷையில கூட கேட்பேன். என்ன மன்னிச்சிருங்க சார். டெல்லில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க, தமிழ் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, தினத்தந்தி மூலமா கத்துக்கிட்டீங்களா? என் தாய்மொழி தமிழ் தான். அப்ப தந்தை மொழி? தந்தை மொழி ஹிந்தி சார். எங்க அம்மா தமிழ்நாடு, எங்க அப்பா டெல்லி. 2 பேரும் லவ் மேரேஜ். ஓ, தமிழ்நாடு டு டெல்லியா? நல்ல கனெக்ஷன், நல்ல ஒருமைப்பாடு. வாழ்க வளமுடன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான கொஸ்டின் மேடம். உங்களை இன்டர்வியூ பண்ண வந்த ஆபீசர் நான் இவ்வளவு பர்சனாலிட்டியா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்த்தது உண்டா? சும்மா சொல்லுங்க, அட கூச்சப்படாம சொல்லுங்க மேடம். சாரி சார், நான் உங்களை ஒரு ஆபீசராவே நினைக்கல, சாரோட சர்வன்ட் நினைச்சேன். இனிமே நான் வாழ்க்கையில டை எங்கதான்டா கட்டுவேன். கங்கா, நீங்க டெல்லியில யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நோ. உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்களை பிடிக்கும்? உண்மை, நேர்மை, திறமை, இந்த 3 உள்ள ஆண்களை பிடிக்கும். டேய், என்னடா இதெல்லாம்? எங்க வந்து யாருக்கிட்ட எதை கேக்குறது? இந்த கர்மம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது உன்கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், என்கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த ஃபைல்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? இதுல என்னோட பயோடேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. ப்ளீஸ். நோ. இந்த சர்டிபிகேட்ஸ் பார்த்து செலக்ட் பண்றதெல்லாம் யூஷுவலான விஷயம். நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப். ஜாதகத்தை பார்த்து தான் செலக்ட் பண்றது. நீங்க இப்ப ஜாதகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? எதுக்கு? இல்ல, கையிலயும் ஜாதகம் பார்க்கலாம்னு சொல்றேன். கொடுங்க. என் கண்ணு முன்னாடி கையவே இந்த தடவுறிய. டேய் பாத்ரா, ரேகை விளைஞ்சிட போகுது. ரேகை சிவா, எவன்டாவன்? போயிட்டு அப்புறம் வா. சிவா சார். டேய், பாத்தியாடா வீட எவ்வளவு பெருசா இருக்குன்னு? ஆமாடா, நல்லா கோட்டை மாதிரி கம்பீரமா இருக்குல்ல. அப்ப உள்ள நிறைய ரகசியம் இருக்குங்கிற? பின்ன உள்ள சுரங்கமே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. சுரங்கம் இருக்குதோ இல்லையோ, உள்ள நிறைய மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போலாம். போலாம். டேய் நாய்டா. ஆமா நாய். அது என்ன ஸ்டைலா குலைக்குது பாறா. ஏய் விஜய், நம்ம யாரையோ அட்டப்படத்துல போட்டு அவங்களுக்கு புகழ் சம்பாரிச்சு கொடுக்குறோம். நம்ம இந்த நாயை ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன்ல போட்டோ எடுத்து அட்டப்படத்துல போட்டா எப்படி இருக்கும்? டேய் கைவிடா. எப்பறா உனக்கு இப்படி வித்தியாசமா ஊருது? அதெல்லாம் பிறவி ஞானம். சாட்லிட் கனெக்ஷனா? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப நீ என்ன பண்ற, அந்த நாய் ஒரு டிஃபரெண்ட் ரியாக்ஷன் கொடுக்க வையே, நான் அதை அப்படியே ஸ்டில் எடுக்கிறேன். அவ்வளவுதானே? இப்ப பாரு. நல்ல ரியாக்ஷன் கொடுக்க வைடா. என்னடா சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கு? மூடு மாதிரி மேல பாத்துற போறா. ஏட்டுக்கு வழி நிக்கும் போது எப்பறா பாயா பாஞ்சிருச்சுடா. ஏண்டா நாய்க்கு மூடு வர மாதிரி ஏண்டா சவுண்ட் கொடுத்த? அறிவு கட்டவனே. இப்ப பாரு, நாய் நம்மள தொடுத்தது. மார்கழி மாசம்னு தெரியாம போச்சுடா. அப்படியே இந்த பக்கம் போயிடு. நாய்கிட்ட தப்பிச்சு வீட்டுல வந்து பாக்குறேன். இல்லன்னா ஹாஸ்பிடல் போய் பாய். நாய் கடிச்சா திருப்பி நான் கடி போஸ்ட் கொடுக்க சொன்னப்பா. என்ன உனக்கு மரியாதை கொடுத்து பல கிலோமீட்டர் ஓடியாச்சு. திருப்பி இடைஞ்சல் பண்ண நல்லா இல்ல. இறங்க முடியாது. போ. ஒரு கூட்டத்தை வேணாலும் கூட்டி வா.